ரெஸ்டரேஷன். திரும்ப கிங்ஸ் ரூல், மொனார்கி திரும்ப ரெஸ்டோர் ஆன பீரியட் தான் ரெஸ்டரேஷன் பீரியட்னு சொல்கிறோம். கிங் சார்ல்ஸ் தி செகண்ட் கிங் ஆனார். 1660 1700 வரை ரெஸ்டரேஷன் பீரியட். இதுக்கு முன்னாடி பியூரிட்டன்ஸ் போய் திரும்ப மொனார்கி வந்த இந்த பீரியட் தான் ரெஸ்டரேஷன் பீரியட்னு சொல்கிறோம். ஓகே, இந்த பீரியடில் லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு, அந்த பீரியட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பியூரிட்டன்ஸ் பீரியடில் வந்து மொராலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரைட்டிங்ஸ் இருந்துச்சு. ரொம்ப பியூராக இருக்கணும் ஒரு ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து அவங்க சப்ரஸ் பண்ணாங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூல்ஸ் இப்படி ஃபாலோ பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு அந்த பியூரிட்டன்ஸ் ஏஜ். ஓகேவா? ஸோ அது அப்படியே ரெஸ்டரேஷனில் அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு. இந்த பீரியடில் ரைட்டர்ஸ் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அர்பனிட்டி, அதாவது கோர்ட்டை புகழ்ந்து எழுதுங்க. அதாவது அவங்க ஒர்க்ஸே ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப அவங்க ஒர்க்கில் ஒரு அர்பன் ஃபீல் தெரியற மாதிரி இருக்கும். அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புளை ஹைலைட் பண்ணி எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி இந்த ஏன்ஷியன்ஸுடைய ஒர்க்ஸை இமிடேட் பண்ணாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், இந்த நியோ கிளாசிசம் அப்படிங்கிற அந்த இதை பார்க்கும்போது 1600லையும் 1700லையும் நியோ கிளாசிசம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். 1660லேருந்து 1700 வரைக்கும் ரெஸ்டரேஷன் பீரியட். ஸோ நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இந்த பீரியடில் இருக்காங்க. அவங்க எதை இமிடேட் பண்ணியிருப்பாங்க? ஏன்ஷியன் லாத்தின், க்ரீக் அந்த லாங்குவேஜ் இந்த ரைட்டர்ஸுடைய ஒர்க்ஸ் அந்த ஃபார்ம்ஸ்லாம் இமிடேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த ஏஜில் பார்த்தோம் அப்படின்னா பியூரிட்டன்ஸ் மாதிரி இல்லை, ஆனால் அந்த ஏஜில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புளுக்கு தான். அவங்கள இம்பார்ட்டன்ட் பண்ணி எழுதுறது, அவங்க கிங்கோடைய கோர்ட்டை இது பண்ணி எழுதுறது, சொஃபிஸ்டிகேட்டடான இதாக தான் இருக்கும் இந்த பீரியட்லேருந்து ஒர்க்ஸ். இதில் இந்த பீரியடில் ஒரு ட்ராமாவில் ஒரு ஜான்ரா ஃபேமஸ் ஆச்சு. அது என்னென்னா காமெடி ஆஃப் மேனர்ஸ். ஓகேவா? காமெடி ஆஃப் மேனர்ஸ் ரெஸ்ட்ரேஷன் காமெடின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா சட்டைரிக்கல், அதாவது அப்பர் கிளாஸ் பீப்புளை சட்டைரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ராமாஸ். ஓகேவா? யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா சர் ஜார்ஜ் எத்தர்ஜே, வில்லியம் விச்சர்லி, வில்லியம் கன்க்ரீவ் இவங்களாம் எழுதியிருக்காங்க. இதில் வில்லியம் விச்சர்லியோடைய த கண்ட்ரி ஒய்ஃப், அடுத்து கங்க்ரீவுடைய த ஓல்டு பேச்சுலர்லாம் இந்த ரெஸ்ட்ரேஷன் காமெடி ஆஃப் மேனர்ஸ் ட்ராமா ஜான்ராவில் உள்ளது. ரெனைசன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமா, அதாவது பியூரிட்டன்ஸ் பீரியடில் க்ளோஸ் பண்ண தியேட்டர்ஸ்லாம் இந்த பீரியடில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதனால் ட்ராமாக்குள்ளே மறுமலர்ச்சி வந்த ஒரு ஏஜ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கேத்தலிக்ஸ், ப்ராட்டஸ்டன்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ப்ராட்டஸ்டன்ஸை சேர்ந்தவங்க தான் ஹையர் அஃபீஷியல்ஸாக இருந்தாங்க. ஸோ கேத்தலிக்ஸை வந்து ரொம்ப அப்ரெஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஈவெண்ட்ஸ் கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன், தென் பிளேக்லாம் வந்தது இந்த பீரியடில் தான். இது போக நிறைய ஃபேமஸ் ரைட்டர்ஸ் இருக்காங்க இந்த பீரியடில். ஜான் ட்ரைடன், தாமஸ் ஆட்வேலாம் இருக்காங்க. தென் சாமுவேல் பட்லர், சாமுவேல் பெப்பி, சர் வில்லியம் டெம்பிள், ஜான் பன்யன், ஜான் லாக், ஆல்ஃப்ரா பென்னு பெரிய பெரிய ரைட்டர்ஸ் இருக்காங்க. இதில் நிறைய பேர் எல்லாருமே வந்து நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் தான். அந்த லாத்தின், க்ரீக்கை சேர்ந்த கிளாசிக்கல் ரைட்டர்ஸுடைய ஒர்க்ஸை இமிடேட் பண்ணவங்க தான். சர் வில்லியம் டெம்பிள், ட்ரைடன்லாம் கூட அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த ஹீரோயிக் ட்ராமா, ஹீரோயிக் கப்லெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் ஓவராக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஓகேவா? ஏன்னா இவங்களுக்கு கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், அவங்கள பிடிச்சி போய் அவங்களுடைய இதை ஸ்டைலில் ஃபாலோ பண்ணாங்க. தென் காமெடி ஆஃப் மேனர்ஸ்ங்கிற ஜான்ரா இந்த இதில் ஃப்ளரிஷ் ஆச்சு. ஸோ ரெஸ்ட்ரேஷன் பீரியட் ரைட்டர்ஸுடைய கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பியூரிட்டன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அவங்க மொராலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பியூராக இருக்கணும் ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இவங்க வந்து இந்த அர்பனிட்டி, அதாவது கிங்ஸுடைய கோர்ட்டை இது பண்ணுற மாதிரியும் கிங்ஸ் ஆஃப் ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி அவங்க ஒர்க்ஸ் இருக்கும். ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும். அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புளை ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. தென் ஹியூமன் மைண்ட், ஆர்ட், ஹியூமன் மைண்டுக்கு, இமோஷனுக்கு அந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணி கொடுக்காம இன்டெலிஜென்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸுடைய அந்த ஒர்க்ஸ் எல்லாம் இமிடேட் பண்ணியிருப்பாங்க. நியோ கிளாசிசம். ஓகேவா? கிளாசிக்கல் ரைட்டர்ஸுடைய ஒர்க்கை இமிடேட் பண்ணியிருப்பாங்க இந்த ஏஜில். ஓகே, இதோட இந்த வீடியோ ஓவர். இந்த வீடியோவில் மிஸ்டேக்ஸ் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.